ரீசெண்டாக அகமதாபாத்தில் நடந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 200க்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க. பட் இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு 3 ரீசனை நான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் பறக்கும் போது அதோட விங்ஸில் இருக்கிற ஃப்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற போர்ஷன் வந்து கீழ் நோக்கி இருக்கணும். அதாவது இது கீழே பார்த்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ளைட்டு பறக்கும் போது அதோட பொசிஷன் கரெக்டாக இருக்கும். அண்ட் இது ஒரு ஃப்ளைட் லேண்டிங் ஆகணும்னா இதோடைய ஃப்ளாப்ஸ் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அதுதான் அதோட பொசிஷன். ஸோ இதோட பொசிஷன்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் கரெக்டாக இல்லைன்னு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அது இனிஷியல் ஸ்டேஜில் கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த விபத்து நடக்கிறதுக்கான ரீசன் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒருவேளை அந்த ஃப்ளாப்ஸோட பொசிஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா இன்ஜினுக்கு போக வேண்டிய ட்ரஸ்ட் கரெக்டாக போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஃப்ளைட் நல்லா தான் பறந்துட்டு இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா அது லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ரீசன் வந்து அந்த ஃப்ளாப்ஸோட பொசிஷனோடைய ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். இன்னொரு மெயின் ரீசனாக கருதப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோடைய ட்ரஸ்ட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இன்பிட்வீன் ஏதாவது பேர்ட் ஸ்ட்ரைக் ஆகிருந்தாலோ, ஒரு கழுகோ இல்லை ஒரு பறவையோ ஸ்ட்ரைக் ஆகிருந்தாலும் கண்டிப்பாக இன்ஜினோட ட்ரஸ்ட் டேமேஜ் ஆகிருக்கும். இன்பிட்வீன் அதுவும் டேக் ஆஃப் ஆகும்போது இன்ஜினோட ட்ரஸ்ட் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது லிஃப்ட் ஜென்ரேட் ஆகாது. ஸோ அப்படின்ற போது அது கீழே போய் மோத தான் செய்யும். ஸோ இது வந்து ஒரு ரீசனாக பார்க்கப்படுது. ஆனால் அந்த வீடியோவில் அந்த மாதிரி நடந்ததுக்கான ஒரு எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. பட் அது ஒரு ரீசனாகவும் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, போயிங்கோட ஏர்கிராஃப்டில் சென்சாரோட ஃபெயிலியராக இருக்கணும்னு சொல்லப்படுது. இன்கேஸ் ஏதாவது ஒரு சென்சார் வந்து டெக்னிக்கலாக ஃபால்ட் ஆகிருந்தாலோ, இல்லை பைலட்க்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போயிருந்தாலோ, அந்த மாதிரி கம்யூனிகேஷன் எரர் நடந்ததாலும் கூட இந்த விபத்து நடந்துக்கலாம்னு சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் ஃப்ளைட்டோட முக்கியமாக சொல்லப்படுற அந்த கரும்பெட்டின்னு சொல்லப்படுற அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சாதான் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்றதை பற்றி தெரியும். அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டும் இருக்குது. இந்த காலையில் இந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எத்தனை பேர் அவங்களோட கனவோட நம்ம ஃபாரினுக்கு போகிறோம், நம்ம கரியர் நோக்கி போகிறோம், நம்ம ஃபேமிலியாக செட்டில் ஆக போகிறோம்னு நினச்சி போயிருப்பாங்க. ஆனால் ஒரு செகண்டில் எல்லாமே மாறிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனாலும் லைஃப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, அது எல்லாத்தையும் மறந்து தூக்கி போட்டு அடுத்த செகண்ட் என்ன ஆக போகிறதுன்னு நம்மளுக்கு தெரியாத ஒரு லைஃப்பை நம்ம வாழணும். இந்த செகண்ட் நம்ம வந்து எவ்வளோ ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கணுமோ அவ்வளோ ஹாப்பியாக நம்ம இருந்து போகணும். நான் இது தாங்க பார்க்குறேன். யாருக்குமே எந்த தப்பும் நினைக்காம நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய லைஃப்பை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு நம்ம போகணும். இறந்தவங்களுக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரியான கோர விபத்துகள் நடக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.